வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 25 குறைக்கப்பட்டுள்ள நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை குறைக்கவில்லை. இது குறித்து பெண்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காரங்க கடையில் வாங்குற சிலிண்டரை வந்து 25 ரூபா குறைச்சிருக்காங்க. அதனால ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு குறைச்சா கூட நாங்கள் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா வாங்குவோம். அவங்களுக்கு குறைச்சி என்னங்க யூஸ் ஆக போகுது? வீட்டு சிலிண்டரை குறைங்க. நாங்கள் ஏழை வேலையை சிலிண்டர் வச்சுதான் இருக்க முடியும். மாடி வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம். நாங்கள் கூலி வேலை செய்கிறோம். நாங்கள் அடுப்பு வச்சு எரிக்க முடியாது. சிலிண்டரை குறைச்சி கொடுங்க எங்களுக்கு. கடை சிலிண்டருக்கு 25 ரூபா குறைச்சதுனால யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. அது ஆல்ரெடி கடையில் ரன் பண்ணுறது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் வீட்டுக்குன்னா ஒரு ஆள் வருமானத்தை வச்சு நாங்கள் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். குழந்தை குட்டி இருக்கிற வீட்டில் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்ற சிலிண்டருக்கேவும் பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் மாடி வீட்டில் இருக்கிறவங்களாம் அடுப்பு அந்த மாதிரி எதுவுமே வச்சு யூஸ் பண்ணோம். வீட்டு சிலிண்டரோட ரேட்டை குறைக்கிறது தான் என்ன மாதிரி இல்லத்தரசிகளோட கோரிக்கையாக இருக்குது. நான் மோஸ்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சிலிண்டர். அது வந்து நம்ம ரேட் வந்து கம்மி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக அதுதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இல்லாதவங்க அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குனால 1000 கிட்டத்தட்ட வருது இல்லையா? ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். சிலிண்டர் விலையெல்லாம் வீட்டுக்கு கொடுக்குற சிலிண்டர்லாம் அதிகமாக இருக்குது. கடை கொடுக்குற சிலிண்டர்லாம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இதனால் நாங்கள் இல்லத்தரசியெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம். அதனால் வீட்டுக்கு கொடுக்குற சிலிண்டர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கணும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.